ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். குழு தேர்தலை முதலமைச்சர் ரத்து செய்ததை கண்டித்து சாலையோர வியாபாரிகள் மற்றும் ஏஐடியூசியினர் சாலை மறியல். தடுத்து நிறுத்த வந்த காவல்துறையினருடன் வாக்குவாதம் முற்றி கைகலப்பானதால் பரபரப்பு. லாஸ்பேட்டை விமான நிலையம் அருகே கஞ்சா விற்ற 5 பொறியியல் கல்லூரி மாணவர்கள். குற்றவாளிகளை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்த 4 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா 6ஆம் தேதி புதுவை வருகை. ஜிப்மர் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பு. பகுதி நேர வேலை மூலம் அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறி தொழில் அதிபரிடம் 28 லட்சம் ரூபாய் மோசடி. சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். சாலையோர வியாபார குழு உறுப்பினர் தேர்தலை முதலமைச்சர் ரத்து செய்ததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் மற்றும் ஏஐடியூசியினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்த முயன்ற போது வாக்குவாதம் முற்றி கைகலப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி புதுவை நகராட்சி சாலையோர வியாபார குழு உறுப்பினர் தேர்தலை ரத்து செய்ததை கண்டித்து ஏஐடியூசியினர் கம்பன் கலையரங்கத்தில் அமைந்துள்ள நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். ஆனால் அலுவலகம் பூட்டப்பட்டிருந்ததால் அங்கிருந்து பேரணியாக புறப்பட்ட போராட்டக்காரர்கள் வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்த முயன்ற போது இரு தரப்பினர் இடையேயும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து வாக்குவாதம் முற்றி கைகலப்பு ஏற்பட்டது. பின்னர் மோதல் அதிகமாகவே ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுவை லாஸ்பேட்டை விமான நிலையம் அருகே 4 கிலோ கஞ்சாவுடன் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். லாஸ்பேட்டை காவல்துறையினர் விமான நிலையம் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அங்குள்ள பாழடைந்த கட்டிடத்தின் அருகே சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்று கொண்டிருந்த 5 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே அவர்கள் வைத்திருந்த பையை சோதனை செய்ததில் 4 கிலோ கஞ்சா இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் விசாரணையில் அவர்கள் மதகடிப்பட்டில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வரும் புதுச்சேரி கதிர்காமம் பகுதியை சேர்ந்த ஹரிஹரன், பாகூரை சேர்ந்த சஞ்சய், கவுண்டம்பாளையத்தை சேர்ந்த மற்றொரு சஞ்சய், கருவடிக்குப்பத்தை சேர்ந்த சாந்தகிருஷ்ணன், கோடீஸ்வர ராவ் என்பது தெரியவந்தது. மேலும் ஹரிஹரன் சென்னையில் உள்ள பிரபல தனியார் கல்லூரியில் படித்து வந்த நிலையில் அங்கு போதைப் பொருள் விற்பனையில் தொடர்பு இருந்ததால் அவர் அந்த கல்லூரியில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார். பின்னர் அவர் மதகடிப்பட்டில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் சேர்ந்துள்ளார். சென்னையில் உள்ள நண்பர்கள் மூலம் புதுச்சேரிக்கு கஞ்சாவை வரவழைத்து அங்குள்ள கல்லூரி மாணவர்களுக்கு ஹரிஹரன் விற்பனை செய்தது தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 5 பேரையும் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து 4 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். புதுவை ஜிப்மர் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா வருகிற 6ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை தரவுள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியின் 14வது பட்டமளிப்பு விழா வருகிற 7ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு அங்குள்ள அப்துல் கலாம் கலையரங்கத்தில் நடைபெறுகிறது. இந்த விழாவில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்குகிறார். இதற்காக வருகிற 6ஆம் தேதி புதுச்சேரி வரும் ஜே.பி. நட்டா இரவு ஆளுநர் மாளிகையில் தங்குகிறார். மறுநாள் 7ஆம் தேதி ஜிப்மர் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரை ஆற்றுகிறார். அதனைத் தொடர்ந்து ஜிப்மரில் புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பின்னர் மத்திய அமைச்சர் வருகையொட்டி புதுச்சேரியில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர்.
பகுதி நேர வேலை மூலம் அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறி தொழிலதிபரிடம் 28.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபரின் செல்போன் எண்ணிற்கு குறுஞ்செய்தி ஒன்று வந்துள்ளது. அதில் பகுதி நேர வேலை மூலம் வீட்டில் இருந்தபடியே அதிகம் சம்பாதிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனை உண்மை என்று நினைத்த அவர் அதற்கு சம்மதம் தெரிவித்ததால் எதிர்முனையில் பேசிய அவர் கேட்ட சில கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார். உடனே அவரது வங்கிக் கணக்கில் 150 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து எதிர்முனையில் பேசியவர் சிறிது முதலீடு செய்து பகுதி நேரமாக வேலை செய்தால் அதிகம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார். உடனே அவர் பல்வேறு தவணைகளாக 28,57,036 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். இதன் மூலம் கிடைத்த லாபத்தை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற அவர் முயற்சி செய்த நிலையில் அது முடியவில்லை. இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த அவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி தேங்காய்த்திட்டு பகுதியில் அமைந்துள்ள வடபத்ரகாளி அம்மன் கோவிலில் நவராத்திரியையொட்டி நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் தேங்காய்த்திட்டு பகுதியில் எழுந்தருளியுள்ள வடபத்ரகாளியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தினமும் கோவிலில் வைக்கப்பட்டிருந்த கோலு பொம்மைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட நிலையில் இறுதி நாளான அக்டோபர் 2ஆம் தேதி வடபத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து வடபத்ரகாளி அம்மன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. பின்னர் தீபாராதனை நடைபெற்றதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை சுவாமி தரிசனம் செய்தனர். மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்களும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி ராஷ்டிரிய ஸ்வயம் சேவகா சங்கம் சார்பில் பாகூர் மணிக்கூண்டு அருகே விஜயதசமி விழா கொண்டாடப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அக்டோபர் 1 மற்றும் 2 ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி திருநாள் கொண்டாடப்பட்ட நிலையில் புதுச்சேரி பாகூர் மணிமண்டபம் அருகே ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் சார்பில் விஜயதசமி விழா கொண்டாடப்பட்டது. பாகூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு தலைமையில் பாகூரை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் குமரன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் RSS அமைப்பின் தென் பாரத தலைவர் ஸ்ரீ வன்னியராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். மேலும் இந்த விழாவில் RSS மாநில துணைத் தலைவர் செல்வராஜ், RSS மாவட்ட தலைவர் அரவிந்தன், RSS பாகூர் ஒன்றிய தலைவர் ராதா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ஆயிரம் வருஷங்கள் வாழக்கூடிய ஆலமரங்கள் போல இந்த RSS என்பது வளர்ந்து இந்த தேசத்துக்கு ஒரு நல்ல பாதுகாப்பையும் மகிழ்ச்சியும் உண்டாக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் அன்று வில்லியனூர் கண்ணகி பெண்கள் அரசு பள்ளியில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சார்பில் தூய்மை பணி நடைபெற்றது. மகாத்மா காந்தி பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி ஸ்வச் பாரத் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்திய நிதித்துறையின் வழிகாட்டுதலின்படி தூய்மை பணி திட்டத்தை SBI மண்டல அலுவலகத்தில் மண்டல மேலாளர் நடராஜன் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள கண்ணகி பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வில்லியனூர் கிளை ஊழியர்கள் தூய்மை பணியினை சிறப்பாக செய்தனர். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் வில்லியனூர் கிளை மேலாளர் ராஜதுரை வெங்கடேசன் தலைமையில் ஊழியர்கள் முகமது நிசார் அகமது, செல்வநாதன், SBI ஜெனரல் இன்சூரன்ஸ் மேலாளர் அந்தோனி மற்றும் சிறப்பு அழைப்பாளர் வங்கியின் மேலாளர் உதவி பொது மேலாளர் கவிச்சுடர் குமரவேல் மற்றும் கண்ணகி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் பொருளியல் துறையின் மூத்த விரிவுரையாளர் மாதவன் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளியில் நடைபெற்ற தூய்மை பணியில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வின் முடிவில் கிளை மேலாளர் ராஜதுரை வெங்கடேசன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,820 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1580 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.
புதுச்சேரி. உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி.